திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம்சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வார பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆடி மாதம் 25ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில மாதம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16 வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தே வார பலன்களை பதிவிட இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் கிரக நிலையை பார்க்கலாம். முதலில் மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்கர நிலையில். சந்திரன் இந்த வாரம் மிதுனத்திலிருந்து கன்னி வரை பயணிக்கிறார். இந்த கிரக நிலையை வைத்து தான் நாம் இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பதிவிடப் போகிறோம். மேஷம். வேலை பார்க்கும் நபர்கள் தங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லாவிடில் உயரதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். சொந்த தொழில் நன்றாக நடந்தாலும் ஆதாயம் லாபங்கள் தள்ளி போகலாம் அல்லது குறையலாம். புதிய வாடிக்கையாளர்கள் ஒருவரால் எதிர்பாராத நன்மை உங்களுக்கு உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் சுமாராகத்தான் நடைபெறும். பணியாளர்கள் செய்யும் பணிகளை அடிக்கடி பார்வையிட்டு தக்க அறிவுரை வழங்கினால் மட்டுமே வியாபாரம் நன்றாக இருக்கும். பெண்களுக்கு செய்யும் வேலைகளில் கவனம் தேவை. பொதுவாக கேம்பிளிங், அதாவது பங்குச்சந்தை, லாட்ரி போன்ற விஷயங்கள் சுமாராக இருக்கும். சிவனுக்கு இந்த வாரம் முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்து அல்லது வில்வம் சூடி வழிபட்டு வாருங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ரிஷபம். முக்கிய காரியங்களை தள்ளி வைப்பது உங்களுக்கு நன்மை வகுக்கும். அதை முரண்டு பிடித்து இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்தவை கிடைக்கப் பெறுவார்கள். அதாவது இடமாற்றம், பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். வாடிக்கையாளரின் ரசனைக்கேற்றவாறு அவருடைய வேலைகளை செய்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் பணியாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை பெண்களை சமாளித்துக் கொள்வார்கள். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை எடுத்து மகிழ்ச்சி அடைவார்கள். வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அன்றாட நிலவரங்களை கவனிப்பது நன்மை தரும். இந்த வாரம் நீங்கள் சிவபெருமானை வில்வார்ச்சனை செய்து அல்லது வில்வம் சூழி வழிபடுவது சிறப்பு தரும். மிதுனம். முயற்சிகளுக்கு ஏற்றவாறு சில வேலைகள் உங்களுக்கு வெற்றி அடையலாம். சிந்தனையில் ஊக்கமும் செயல்களில் தடுமாற்றமும் ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரி ஆதரவு கிடைத்தாலும் கடமையில் கண்ணாக இருப்பது அல்லது கவனமாக இருப்பது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணம் கிடைக்க தாமதமாகலாம். வாடிக்கையாளர் ஒருவரின் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதையெல்லாம் சமாளிக்க கற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போகும். இந்த வாரம் நீங்கள் முருகனுக்கு அரளி மலர் சூடி வழிபடுவது சிறப்பை தரும். கடகம். முயற்சி செய்தால் மட்டுமே முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. எதிர்பாராத தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து நீங்கள் செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சில வரவேண்டிய கடன் தொகைகள் வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களின்
கவர்ந்திழுக்கும் அளவுக்கு வேலைகளை செய்து அவர்களை மகிழ்விப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். புதிய நிறுவனத்தில் ஒப்பந்தம் காரணமாக பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். சிம்மம். செயல்கள் பலவற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் இருக்காது. நினைத்த காரியங்கள் நடைபெற சிறிது காலம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்கள் முக்கிய ஆவணங்களை கவனமாக பராமரிப்பது அவசியம். சொந்த தொழில் செய்பவர்கள் செய்து கொடுத்த வேலையில் ஏற்பட்ட குறை காரணமாக மீண்டும் அதனை செய்ய வேண்டிய வேலை ஏற்படலாம். கூட்டுத் தொழில் சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை சம்பந்தமாக பிரச்சனை வரலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் பெற தீவிர முயற்சிகள் மேற்கொள்வார்கள். பங்குச்சந்தை வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சூட்டி வழிபடுவது சிறப்பை தரும். கன்னி. அலைச்சல் பெறாமல் அவசியமான காரியங்களை செய்ய முற்படுவீர்கள். சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு மனதிற்கு கவலை அளிக்கலாம். உத்தியோகத்தில் உயர்நிலைகளின் அபிவிருத்திகளின் ஆதரவு இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் செயல்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்களின் பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும். வழக்கமான லாபங்கள் குறையாது. குடும்பத்தில் ஏற்படும் சிறு பிரச்சனைகளை பெண்களை சமாளித்து விடுவார்கள். கடன் தொல்லை இருக்காது. கலைத்துறையினர் முன்னேற்றமான திருப்பங்களை அடைவீர்கள். இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமிக்கு வெண்தாமரையால் அர்ச்சனை செய்வது சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். செய்யும் செயல்களில் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் நன்றாக நடைபெறும். ஓய்வில்லாமல் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வருமானம் தள்ளி போகலாம். கூட்டுத் தொழில் சுமாராக நடைபெற்றால் லாபம் குறையாது. மூலப்பொருட்களை வாங்கி சேமிப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலக்கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் சரியாகி உங்களுக்கு வரவேண்டிய பங்கு வந்து சேரலாம். இந்த வாரம் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து மகிழுங்கள். வாரம் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சந்திராஷ்டம் உள்ளதால் வரவேண்டிய பணவரவுகள் சிறிது தாமதத்திற்கு பின்னரே வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களில் சிலருக்கு இடமாற்றம் லாகாமாற்றம் ஏற்படக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் பணிகளில் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும். எதிர்பார்க்கும் லாபம் காணப்படலாம். குடும்பம் சீரமாக நடைபெறும். பழைய கடன்களை சிறு சிறிதாக அடைத்து விடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும். கலைஞர்கள் விருது பாராட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த வாரம் பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வழிபடுங்கள். சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, செவ்வாய் முதல் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்துவதில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு தங்கள் எதிர்பார்த்த இடங்களுக்கு மாற்றம் கிடைத்து குடும்பத்தாரை பிரிந்து செல்லும் நிலை ஏற்படலாம். சொந்த தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் சேருவதால் மனம் மகிழ்ச்சி அடையும். கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கடந்து சிறப்பாகவே நடந்து வரும். பூர்வீக சொத்துக்களில் இந்த தடைகள் விலகும். கலைஞர்கள் புதிய பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். பங்குச்சந்தை வியாபாரத்தில் சுமாரான லாபமே ஏற்படக்கூடும். இந்த வாரம் துர்க்கைக்கு அரளிமலர் சூட்டி வழிபட்டு வாருங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சந்திராஷ்டம் இருப்பதால் எதிர்பார்க்கும் அளவு பணிகள் நடைபெறாமல் ஒரு சுணக்கம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் பொறுமையுடன் ஈடுபடுவது அவசியம். மகர ராசி அன்பர்களே, சொந்த தொழிலில் வேலைகள் இருந்தாலும் பணம் கைகளுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கூட்டுத் தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பம் சீராக நடைபெற்றாலும் சிறு சிறு தொல்லைகள் காணப்படலாம். பெண்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். தெய்வீக எண்ணங்கள் மனதில் உருவாகும். கலைஞர்களுக்கு சக கலைஞர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த வாரம் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வது சிறப்பை தரும். கும்பராசி அன்பர்களை, சனிக்கிழமை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் செய்கின்ற காரியங்களில் தொய்வு ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெற சிறிது காலம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சொந்த தொழிலில் சிறிது
பொறுமையாக இருப்பது நல்லது. கூட்டுத்தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்காது. புதிய கிளை தொடங்கும் எண்ணங்கள் தள்ளி போகலாம். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு மறையும். கலைஞர்கள் பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம். இந்த வாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிமாலை சூடி வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களை வரவேண்டிய பணம் சிறு தடைக்கு பின் வந்து சேரும். நடக்காது என நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சிப்படுத்தலாம். உத்தியோகஸ்தர் பணிகளில் கவனமாக இல்லாவிட்டால் சிறு தவறு ஏற்பட்டு உயரதிகாரிகளின் கோப பார்வைக்கு இலக்காக தேரலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளரின் வருகையால் வேலைப்பளவும் பொருட்பளவும் ஏற்படும். கூட்டுத் தொழில் லாபகரமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி காணப்பட்டால் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் பரபரப்பாக பணியாற்றுவீர்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி உமாமகேஸ்வர பூஜை செய்வது சிறப்பு தரும். இந்த வாரம் போல் எல்லா வாரங்களும் நன்றாக இருக்க, எல்லா நாட்களும் நன்றாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சௌமியாய சரவணவாய நம.